ஹாய் காஷ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தினமணியில எடிட்டோரியல் பேஜில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன பத்தி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஆர்டிகிள்ஸ் போட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய 75த் இயர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் அப்சர்வ் பண்ணோம். பட் அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய 75த் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்சர்வ் பண்ணல அப்படிங்கிற மாரி ஒரு அனாலிட்டிக்கல் வந்துட்டு ஆர்டிகிள்ஸ் இதில பண்ணியிருக்காங்க. அத பத்தியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரைட். வேர்ல்டுலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டன் அண்ட் லெங்தெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா, இன் தி வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் ஆஃப் கரண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பிரியாம்பிள் இருக்கு. 460 வந்து பார்த்தீங்கன்னா, 7 ஆர்டிகிள்ஸ் இருக்கு. அண்ட் லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 25 பார்ட்ஸ் இருக்கு. அண்ட் 12 ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஆனா டூரிங் த எனாக்ட்மென்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நமக்கு ஒரு 2 இயர்ஸ், 11 மந்த்ஸ், 18 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அந்த ஆகஸ்ட் 29 1947லேருந்து ஜனவரி 26 வந்து 1950 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷன் செக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, கம்ப்ளீஷன் ஆஃப் எனாக்ட்மென்ட் பண்ணதுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா, 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது, 22 பார்ட் இருந்தது, அந்த 9 ஷெட்யூல்ஸ் இருந்தது, அண்ட் 231 வந்து நம்பர் ஆஃப் தி பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்திருக்கு. அது போக அந்த கான்ஸ்டிடியூஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் தி வந்து டெர்மினாலஜிஸ் வந்து வேர்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1,00,000 வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு லெங்தஸ்ட் ஈவெண்ட்டை நம்ம கோட் பண்ணி அதில் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டிகல்ஸில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நந்தலால் போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா டிராயிங் கமிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கான்ஸ்டியூஷனுடைய டயக்ராம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எனாக்ட்மெண்ட் பண்ணுற டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கோட் பண்ணி வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைசாடா அப்படிங்கிறவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு ஒரு காலிகிராஃபர் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஹெட்லைன்ஸையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீகோடடாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணி கொடுத்துருக்காரு. அது அவருடைய ரோலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்டிகல்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நேஷனல் எம்பலம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேசில் சாரநாத்தில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தினுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீனநாத் பார்கவா அப்படிங்கிறவர் நமக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய நேஷ்னல் வந்துட்டு ஒரு மியூசியத்தில் போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து சிங்கத்தினுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணி அது ஒவ்வொரு சமயத்தில் என்ன மாதிரி அவனை வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தோம்னுடைய ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம்ஸை வந்து கோட் பண்ணி கொடுத்துருக்கு. அது அவருடைய ரோல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிருக்கு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா தீனநாத் பார்கவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ஒரு என்கொயரி கமிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வந்துட்டு ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கூட மென்ஷன் பண்ணி அந்த பார்ட் 3ல வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து அதுவும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1948 நவம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு வந்து இப்போ 1948 நவம்பர் 4th 1949 வந்து நவம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனுடைய ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அண்ட் ஓட்டிங் பண்ணி ஃபைனலைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்திருக்கு. எல்லா ஈவெண்ட்ஸும் அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 26 1949 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பேத்கரை வந்து ஹெட்டடாக இருந்த டிராஃப்டிங் கமிட்டி ப்ரிப்பரேஷன் பண்ண கான்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ரூவல் கொடுத்த டேட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் தி அடாப்ஷன் ஆஃப் தி டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியா பை தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆன் நவம்பர் வந்து 26 1949 சொல்கிறோம். அந்த நாளை நவம்பர் 26 வந்து நாளை நம்ம வந்து நேஷனல் கான்ஸ்டியூஷன் டே அல்லது நேஷனல் லா டே அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கேம் இன் டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜனவரி 26 1950. அந்த டேவை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் சின்ஸ் 1950 பார்த்தீங்கன்னா நேஷனல் ரிப்பப்ளிக் டேவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வரைக்கும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல்ஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் லாவுடைய ஒரு லைஃப் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸ் தான். ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைட கம்பேர் இந்த அதர் கண்ட்ரீஸை வந்து வேர்ல்டு வைட கம்பேரிஷன் பண்ணும்போது 75 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌடாக அந்த அச்சீவ்மெண்ட்டுடைய பாத்வேல நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக.
இது எப்படி அப்படிங்கிற பாசிபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் லா அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20ல குடுத்துருக்காங்க. அதுக்கான ஆர்டிகிள்ஸ் வந்து 368 ஆக்சுவலா. அத பேஸ் பண்ணி வந்து பேஸ் ஆன் தி ரெக்யர்மென்ட், பேஸ் ஆன் தி நீட், பேஸ் ஆன் தி நெசசிட்டி நம்முடைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்க ப்ரொவிஷன வந்து நம்மகிட்ட வந்து தேவையை பொறுத்து அவ்வப்பொழுது கால சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா, மாத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கிறதுனால, நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய இப்படி லெங்தஸ்ட்டாக ஒரு லாங் டேர்மாக ஒரு லாங் ஜோர்னியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு வேர்ல்டு கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் பண்ணியிருக்கு. வெரி ப்ரௌடாக அந்த ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.